மீறிய உறவுனால தன்னுடைய கணவரை தானே கொலை பண்ணிட்டு பாம்பு கடிச்சுதான் கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு பொய்யா ஒரு நாடகம் நடத்திருக்காங்க ஒரு பெண். இந்த கொடூரமான சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரூட்ல தான் நடந்திருக்கு. மீரூட் உத்தரப்பிரதேசம் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆமா, சென்ற வாரம் தான் இதே உத்தரப்பிரதேச மாநிலம் மீரூட்ல தன்னுடைய கணவனை ஒரு பெண் திருமணம் மீறிய உறவுனால தன் காதலனோட சேர்ந்து கணவனை துண்டு துண்டுகளா வெட்டி ஒரு ட்ரம்மில் போட்டு சிமெண்ட் கலவையை கொட்டி கொலை பண்ண ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துச்சு. அதே பகுதியில தான் இந்த ஒரு கொடூரமான கொலை சம்பவமும் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாம். அதாவது வணிக கடற்படை அதிகாரியான அமித் காஷ்யப் தன்னுடைய மனைவியான ரவிதா கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த அமித் காஷ்யப்க்கு 25 வயசு தான் ஆகுது. இந்த ரவிதாக்கு அமித் காஷ்யப்போடைய நண்பரான அமர்தீப் கூட திருமணம் தாண்டிய ஒரு உறவு இருந்துட்டு இருந்திருக்கு. இந்த உறவுல இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சேர்ந்து வாழலாம், அதுக்கு தடையா இருக்கக்கூடிய இந்த அமித் காஷ்யப்பை எப்படியாச்சும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. ரொம்ப பக்காவா பிளான் போட்டு என்ன பண்றாங்கன்னா, 1000 ரூபாய்க்கு ஒரு விரியன் பாம்பை வாடகைக்கு வாங்கிட்டு வராங்க. தன்னுடைய கணவரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அந்த விரியன் பாம்பை கணவருடைய உடலுக்கு அடியில் வச்சிருக்காங்க. இந்த பாம்பு 10க்கும் மேற்பட்ட முறை அந்த இறந்து போன உடலையே நிறைய தடவை கொத்திருக்கு. அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு கொத்தி தான் தன்னுடைய கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. எல்லாருமே நம்பிட்டாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணி ஆகணுமே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்க்கு போகும்போது இவருக்கு பாம்பு கடிச்சதெல்லாமோ உண்மைதான், ஆனால் இவர் பாம்பு கடிச்சு இறக்கல, அதுக்கு முன்னாடியே இவர் இறந்துட்டாரு, இவரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை தகவல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வெளிவருது. இவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. இந்த ரவிதா வசமா மாட்டிக்கிட்ட பிறகுதான் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையை நடத்துறாங்க. இந்த கிடுக்குப்பிடி விசாரணையில தான் இந்த ரவிதா உண்மையை சொல்றாங்க. இந்த மாதிரி நான் அமர்தீப் அப்படின்ற ஒருத்தவங்களை லவ் பண்றேன், அவர் இந்த அமித் காஷ்யப்போடைய நண்பர் தான், நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைச்சோம், அதுக்கு தடையா இருந்த என்னுடைய கணவரை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் இந்தியா முழுக்க ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நிறைய செய்திகளை நம்ம இது போல கேட்டுட்டே வரும். சமூக ஊடகங்கள்லயா இருக்கட்டும், மருத்துவர்களா இருக்கட்டும், அட்வொகேட்ஸா இருக்கட்டும், என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கிறது ரொம்பவே கவலை அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் தாண்டிய ஒரு உறவு அப்படின்னு ஏற்படும் போது அவங்க எதுக்கு கொலையை நாடுறாங்க? கொலை பண்ணா தானும் தானே ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு அடிப்படை ஒரு அறிவு கூட இல்லாம இந்த கொலையாளிகள் எல்லாமே நடந்துக்கிறாங்க. இது ரொம்ப கொடூரமான செயல். உங்களுக்கு திருமணம் தாண்டிய ஒரு உறவு ஏற்படும் போது டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த டிவோர்ஸை நீங்க நாடி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மியூச்சுவலாவே ஒரு பிரிவு ஏற்பட்டு நீங்க பிரிஞ்சுட்டு உங்களுடைய காதலன் கூடயோ காதலி கூடயோ வாழ்ந்துக்கலாம். இதுக்கு எதுக்கு கொலை வரைக்கும் போகணும்? இது சமூகத்துல ஒரு இப்போ பார்க்கக்கூடிய கேசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது சமூகத்தை ஒரு தவறான பாதையில் நடத்தி செல்லக்கூடிய விதமாகவும் இது பார்க்கப்படுது. ஸோ அதனால இதெல்லாம் முற்றிலும் ஒழிக்கணும். இவங்களுக்கு போதிய அவேர்னஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றவாளிகளுக்கு எல்லாமே ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னும் முக்கியமாக சொல்ல போனா இந்த கேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரவிதாவுடைய உறவினர்களும் ரவிதாவுக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது போன்ற செய்திகள் தொடர்கதையாகி வர்றதுனால இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க, கொஞ்சம் அதிருப்தியும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது.